இங்கே ஆதிரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல. எஃப்ஜே வந்து இங்கே பெண்களை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவன் கேமுக்கு யூஸ் பண்ணி கைட்டு விட்றான் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதனால பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஏன் அது ஒட்டுமொத்தமாக அவன் மேலே தான் கம்ப்ளைண்ட் எழுதணுமா? இவங்கள பங்கு இல்லையான்னா எஸ், இவங்களும் நிறையா பண்ணாங்க, அது வேற தனி. இப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களே, இது கரெக்டானா அது கரெக்டு தான். அதுக்கு உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா ஆதிரி இருக்கிறதே அதனால தானே. இல்லைன்னா பிரவீனை தானே உள்ளே விட்டுருக்கணும், இல்லை வேறு யாருன்னா விட்டுருப்பாங்கல்ல. இந்த பிரச்சனை இங்கே வேணாகிட்ட போயிட்டு ஆதிரியை நான் ஒன்றுமே பண்ணல, நான் ரொம்ப நல்லவன், அவள் தான் வந்து இதெல்லாம் பண்ணிருந்தான்னு சொல்லிட்டு கேஸை மொத்தமாக அந்த பக்கம் திருப்பி பார்த்தான்ல. அதனால தானே வந்து ஆதிரியை உள்ளே என்டர் பண்ணுது. அந்த கண்டென்ட் வந்ததுனால தானே. ஒரு வகையில் ஆதிரி உள்ளே இருக்கிறதுக்கு காரணம் இந்த கண்டென்ட்டு தான். ஸோ அது உண்மையானா உண்மை தானே, இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா வியனா கூட அந்த ஸ்கூல் டாஸ்கில் போயிட்டு நான் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இவராக ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக முதல் நாளே நைட் ரூம் கூப்பிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த காஜ் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அப்போவே வந்து எல்லாரும் கழுவி ஊற்றுனாங்க. மறுநாள் கனி உட்பட பேசி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு. கனி வந்து முதல்ல கவர் பண்ண தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னது ரூம் கூப்பிட்டு பேசினானா, ஸ்டூடெண்ட்டு நீ வார்டனு இங்கே வந்து நைட்டெல்லாம் அது மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, 24/7 டாஸ்க்ப்பா, இது பண்ணாதப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எருமை மாடு அப்படின்லாம் கூட கழுவி ஊற்றுனாரு விக்ரம், அதெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் வந்து நான் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், இவர் வார்டனு கார்டியனா இவர் கிளாஸ் எடுக்கிறாராம்மா. என்ன கிளாஸ் எடுக்கிற நீ? அதான் மற்ற டீச்சர்ஸ்லாம் இருக்காங்களா எடுக்கிறதுக்கு, இவர் என்ன கிளாஸ் எடுக்கிறாரு? அதாவது நீ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம் படிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கூட்டமாக வரதை பார்த்துட்டு, டேய் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருக்குது, ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுடா, அதெல்லாம் பண்ணாதடா வெளியில் தப்பாக போகும்டா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் வந்து கேட்கவே இல்லை. எல்லா காஜித்தனத்தும் அந்த வாரம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தா. அப்படி பண்ணிவிட்டு இப்போ அடிக்கிறான் பாருங்க அந்தர் பல்ட்டி. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் பண்ணுறான் போல இருக்குது. நமக்கு பார்த்த குறும்படங்கள் 2. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் கனி இவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி வேணா இல்லை ஆக்சுவலி போன வாரம் இதுவரை தெரில, ஆனால் இந்த வாரம் பாருங்களேன் அந்த ராதான்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாங்கல்ல, அந்த கேரக்டர் தானே அவங்க கொடுத்தது. அவங்க ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. ஆனால் சொல்கிறாரு, அவங்க டோன் கவனிச்சிங்களா, ஆக்சென்ட் கவனிச்சிங்களா, தமிழ்லாம் வந்து ஒரு ட்ரிக்கி லாங்குவேஜ், ஆனால் வார்த்தை பாருங்கள் அவ்வளோ தெளிவாக வருது. எப்படி வருது கேட்டால் கேரக்டருக்குள்ளே உள்வாங்கி நான் பண்ணுறேன்றா. அப்படி கேரக்டரை உள்வாங்கினாலாம் லாங்குவேஜ் மாறுமா என்ன, டோன் மாறுமா என்ன? ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இல்லை. அப்போ இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தால, இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் இவர் கூட உட்காந்துருக்கும் போது தானே. வெளியே இப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆனால் அதுவாக ப்ரொஜெக்ட் ஆனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அப்போ இவர் கூட தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தியாப்பா, பானா காத்தாடி சமந்தான்லாம் சொன்னியே, அப்பெல்லாம் தெரியலையா இந்த ஆக்சென்ட்டு? ஏன் இப்போ திடீர்னு தெரியுது? ஏன்னா அங்கே வேணா வீட்டிலேருந்து ட்ரெஸ் அனுப்புறதை நிப்பாட்டாங்க, ஆதிரி வேற ஒரு பக்கம் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ இது 2ம் வந்ததுனால ஐயையோ இந்த பக்கமே போகக்கூடாது. இதில் விஜேஎஸ் வேற போன வாரம் போட்டு விட்டார் அதை வெளியே. என்ன நீ நம்ம வாய் மாதிரி அவனுக்கு வாய் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நடந்ததுனால இனிமேல் அந்த பக்கம் போனால் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வீணா வந்து பார்த்திங்கன்னா பேக் அடிச்சிட்டாங்க. வீணாக்கு இப்போ ட்ரெஸ் எல்லாம் வேற அனுப்பிட்டாங்களாம், வீட்டிலேருந்து வந்துருச்சா, வீட்டில் என்ன மன்னிச்சிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமானதெல்லாம் ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் விலகி இருந்தாங்க. இப்போ கூட இருக்கிறவரை இவருக்கு தெரில, கூட இருந்து விலகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் உடனே எப்படி பல்ட்டி அடிக்கிறான் பாருங்க. இவன் ஆதிரை கூட பண்ணதெல்லாம் வேற, ஆனால் அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டாக அங்கே சொல்லிட்டு இருந்தான் வேணா கிட்ட. இப்போ வேணா கிட்ட இங்கே பிரச்சனையாவதுன்னு தெரிஞ்சதும் அந்த வேணாவையும் வந்து கேவலமாக பேசிட்டு இருக்கான் பாருங்க. இவனுக்கும் கம்ருதனுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கம்ருதன் மாறி மாறி 2 பேர்கிட்ட பண்ணுறதை இவர் ஒவ்வொருத்தருக்கிட்டே மாறி மாறி பண்ணுற அப்படி இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியுது இல்லை, கேமுக்காக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான்னு. யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களை டேமேஜ் பண்ணுறது, மற்ற கண்டஸ்டன்ட் எல்லார்கிட்டையும் போய் பேசுறது. இதே போல தான் ஆதிரை எவிக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கனியாக்காவை கூட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு, ஆதிரைக்கு வெளியே ஆள் இருக்குது, அவர் லைஃப் பாவம், வெளியில் தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறது, வெளியில் வந்து போனால் என்ன லவ் பண்ணுவாளா, அப்போ கண்டென்ட்டுக்காக லவ் பண்ண சொல்கிறாளா அப்படின்லாம் ரொம்ப உத்தம மாதிரி வேஷம் போட்டவன். இப்போ அதே போல் வீணாக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது இங்கே பேசுகிற அப்படி கனி வந்து அங்கே சொல்கிறாங்க, ஆமாம் இது வந்து சுபிக்ஷாவே சொன்னா ஒரு முறை அப்படின்னு. எப்போ சொன்னாங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்கில் இவர் வார்டன் வந்து குஞ்சிட்டு இருந்தார்ல, அந்த டைம்லேயே அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன டோன் மாறுதுன்னு. இவர் அந்த ஒரு வாரம் கூட இருந்தார், அப்பெல்லாம் டோன் மாறுந்து இவர் தெரியலையா. ஒரு வாரத்தில் அதிகமான நேரம் அவன் தான் கூடாதுன்னு தான். அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் தெரியலையா. இப்போ விலகினதுக்கப்புறம் தான் குறை தெரியுதான். இது ஒன்று. இன்னொரு இடத்துல பார்வதிக்கும் இவனுக்கும் ஆவே ஆகாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், மாறி மாறி குத்திப்பாங்கன்னு. பார்வதிக்கிட்டே உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க, வீணா டோன் கவனிச்சா, டோன் மாறுது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா எந்த அளவுக்கு கேஸ் எதிரான் பாருங்க. ஏன்டா டே கூட தானே இருந்த,
எல்லா காஜ வேலையும் பார்த்துட்டு இருந்தில்ல இவர் சாவடிச்சிரு அந்த மாதிரிலாம் தடவிட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலேருந்து வெளியே வந்து தடவிட்டு இருந்தான். அப்போ வந்து கனி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் நேரடியாக சொன்ன அப்படின்னா நாய்க்குட்டை தடவை மாதிரி தடவிட்டு இருக்கிற ஏஞ்சிப்பா அங்கே பார்க்கவே கன்றாவியாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் கழுவி ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் அதை வெளியே வரையும் இப்படி போயிடுச்சு தப்பா அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் ட்ரெஸ் எல்லாம் வரலங்கிறதுக்கு அப்புறமா தான் அவங்க கொஞ்சம் பின்னாடி போனாங்க. வேணா உடனே எப்படி மாற ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இப்போ அடுத்து கண்டஸ்டன்ட் யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா இவங்க 3 பேர் பேசியிருந்தாங்க. அப்போ திவ்யா, சாண்ட்ரா 2 பேர் சண்டை வந்துச்சுல்ல, அந்த சுபிக்ஷா பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் அந்த டாஸ்கில் வந்து கர்ம பிடிச்ச நாய்களாலாம் கத்திட்டாங்கல்ல, அதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, எஃப்ஜே கொடை வச்சுக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் கார்டன் ஏரியாவில். ஐயோ, இந்த மாதிரி இங்கே கொடை வச்சுட்டு ஒன்றா நடந்தாவே அடுத்த கண்டென்ட் அங்கே தானே போவோம். அடுத்து சுபி நீயாமா, இவர் ஆல்ரெடி கனியக்காவும் விட்டு வைக்கல, கனியக்கா பெரிய டேமேஜ் பண்ணிட்டு அப்படி தெரில. விக்கல்ஸ் விக்ரமால ஏற்கனவே சுபிக்ஷா பாவம், ஒரு பக்கம் நேம் கெட்டு போச்சு, இன்னொரு பக்கம் எஃப்ஜே கூட சேர்ந்தா சுத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.